ஹாய்! எங்க வீட்டோட காலை நேரம் பார்க்கலாமா? மண்டே பொங்கல் லீவெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. காலையில எழுந்து வந்து இந்த லைட்டெல்லாம் ஆன் பண்ணி, கொஞ்சம் பிரிஸ்க் ஆகணுன்னா இதெல்லாம் பண்ணா தான் தூக்கம் போகும். கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துட்டு, இன்னைக்கு வந்து தேங்காய் பால் வச்சு எல்லாமே சாப்பாடு. ஏன்னா, அந்த ஒரு வாரமா காரமா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரே ஒரு மாதிரி இருந்ததால, இன்னைக்கு தேங்காய் பால் வச்சு எல்லாம் லைட்டா இருக்க மாதிரி, தேங்காய் பால் ஊத்தி புலாவ் இன்னைக்கு. காய்கறிலாம் அதிலேயே போட்டேன். பச்சை பட்டாணி, கேரட், பீன்ஸ் நல்லா சூப்பரா இருக்கும். நான் வந்து இத ட்ரையா செய்ய மாட்டேன். ஏன்னா, ஸ்கூல் பாக்ஸ் கட்டுறதால மதியம் சாப்பிடும்போது வர வரன்னு இருக்குன்னு. கொஞ்சம் அந்த ஜூஸியா இருக்க மாதிரி தான் இருக்கும். திறக்கும்போது அப்படியே அந்த தேங்காய்லாம் மேல அப்படியே சூப்பரா இருக்கும். சாப்பிடவும் டேஸ்ட்டா இருக்கும். தேங்காய் பால் புலாவ் பண்ணிட்டு, அப்படியே குருமா தான் இன்னைக்கு தேங்காய் ஊத்தி இந்த எல்லோ கலர் குருமா தான் வச்சிருந்தேன். ஏன்னா, ஆப்பம் காலையில ஆப்பம் இன்னும் போன வாரம் செய்யவே இல்ல. அதனால இந்த வாரம் திங்கட்கிழமையே ஆப்பம். அதுக்கும் காலையில வந்து தேங்காய் பால் திக்கா எடுத்து வச்சிருந்தேன். இந்த தேங்காய் பால் வந்து ஆப்பம் தேங்காய் பால் சாப்பிட்றியான்னு கேட்கக்கூடாது. நல்லா திக்கா தேங்காய் பால் ஏலக்காய்லாம் போட்டு திக்கா எடுத்து வச்சிருக்கேன். ஆப்பத்துக்கு சாப்பிட்றீங்களான்னு கேட்டா தான், குருமா வேணாம் தேங்காய் பால் சாப்பிட்றேன்னு காலையில சொல்லுவாங்க. அதனால அந்த மாரி தான் சொல்லணும். கடகடன்னு லஞ்ச் எல்லாம் பேக் பண்ணிட்டு, இன்னைக்கு எல்லாமே தேங்காய் இருக்க மாதிரி தான். வயிறு கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கிறதுக்காக எல்லாம் பேக் பண்ணிட்டு, இன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் கட் பண்ணி வச்சிருந்தேன். நாளைக்கு ஒரு வீடியோல பார்க்கலாம். பாய்.